அலங்காரம் வந்துட்டான், அங்கே எடுத்த ஓட்டம் இங்கே வந்து உட்காந்துட்டேன். கக்கூசோயா, அவ காலம் என்ன கிடைக்கிற? நீங்க அவரை திட்டாதீங்க, அவர் நம்ம நல்லது பண்ணதான் வந்திருக்காரு. அப்படி சொல்லுங்க. யார் இவனா? அடிப்பொடி பைத்தியக்காரி. இன்னைக்கு பன்னி வண்டி பிடிக்கிற வண்டி வருதான். இந்த பன்னியை எங்க பிடிச்சிட்டு போயிருவாங்கன்ட்டு நம்ம வீட்டுல வந்து நுழைஞ்சுக்கிருச்சு. இது நமக்கு நல்லது பண்ணுதா? இன்னும் சந்தேகப்படாதீங்க அண்ணாத்த. நம்ம பிங்கி டிவியில் குரங்காட கூட்டானுன்ற ப்ரோக்ராம் வருதுல்ல, அதில் இவங்களை கலந்துக்க வச்சு டைட்டில் வின்னர் ஆக்க போகிறேன். ஆமாங்க, அதை பத்தி தான் சொல்லுவாரு. ரொம்ப நல்லவருங்க. இவன் நல்லவன். ஆமாங்க, நான் ரொம்ப நல்லவன். சே, இவன் மூஞ்ச பார்த்துட்டு போனா விளங்குமா? பரலோகத்துக்கு தான் போகணும். ஆமா, உனக்கு டான்ஸ் வருமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நான் சின்ன வயசுல பரதநாட்டியம், குச்சிப்புடி. எங்க புடிக்கிற? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. மோகினி ஆட்டம்லாம் ஆடுவேன். அப்படியா? நீ ஆடி நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே. இப்ப ஆடு பார்க்கலாம். போங்க, அதை நான் சின்ன வயசுல ஆடினேன், இப்ப மறந்துட்டேன். அப்புறம் எப்படி ஆடுவ? அதுக்கு தான் மைக்கேல் ஜாக்சனுடைய சிஷ்யன் ஜாக்சன் மைக்கேல் வர போறார். அவர் இறங்கி குத்துனா அப்படி குத்துவார். என்னது குத்துவாரா? என்னடா சொல்ற? அண்ணாத்த பதறாத, அவர் அப்படி ஆடுவாருன்னு சொன்னேன். அப்படி விளக்கமா சொல்றா, மனசு திக்கு திக்குன்றதுல. வாங்க மாஸ்டர், உங்களுக்காக தான் நாங்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். ஆமா, என்கிட்ட டான்ஸ் கத்துக்க போறேன். அந்த லக்கிகள் யாரு? இவங்க தான். இது பொங்கலடா. பரவாயில்ல விடு, வசதிக்கு இல்லாதாலும் அசதிக்கு சொல்லித்தரேன். ஆமா, யார் இருந்தாலே தேவையில்லாம வெளியே உள்ள விடாத. வெளியே யோ, நான் அவளோட புருஷையா. சரி சரி, நீங்க 2 பேரும் போய் ஓரமா உட்காருங்க. நாங்க 2 பேரும் உள்ள போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண சொல்ல வந்தேங்க. நீ எதுவா இருந்தாலும் இங்கேயே பண்ணு. அப்படியா? இல்ல, நான் 64 கலைகளும் அப்படி இறக்குவேன். எதுவா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே இறக்கு. சரி, உன் தலையெழுத்து. ஆமா, உன் பேர் என்ன? ஜில் ஜில். டேய் பண்ணி வையா. உன்னை கேட்டனா வாயை மூடிட்டு இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? ஐயோ, ஜிலேபியே சிக்கன் சேருவல தொட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. எது ஜிலேபியே சிக்கன் சேருவல தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கா? யாரா? குரு வணக்கம் வை. மாஸ்டர், எனக்கு தெரியாதா? நான் சொல்லி தரேன். போய் வாமா உட்காருங்கயா. இப்போ குரு வணக்கம் எப்படின்னா டக்கு சிக்கன் தும்ப. என்னமா தெரியலங்கிற. யோ, என்ன என் பொண்டாடி தூடுற? இதுக்கு தான் நான் ரூமுக்கு போற சொன்னேன். கேட்டியா? அண்ணாத்த, கைப்படாம தொடாம எப்படி டான்ஸ் எடுத்து கொடுக்க முடியும்? மாஸ்டர், நீங்க சொல்லி கொடுங்க. அப்படி வாங்க உட்காருங்க. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? என் பொண்டாட்டி அந்த மாஸ்டர் பரட்டி எடுக்கிறானடா. அண்ணாத்த, நீயா அதெல்லாம் பார்க்குற? கண்ணை மூடிக்கோ. உன் பொண்டாட்டி டைட்டில் வின் பண்ணா 50 லட்ச ரூபாய் சும்மாவா கொடுப்பாங்க? எனக்கு 50 லட்சம் வேணாண்டா, என் பொண்டாட்டி தான்டா வேணும். என்ன நாத்த, நீ உன் பொண்டாட்டி உன்னை விட்டு எங்கே போறா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குதுடா. எப்படியாச்சும் என் பொண்டாட்டியை காப்பாத்தி கூடா. உன்னை ஏதாவது சொல்லி தான் மன்னிச்சுக்கடா. என்ன ஜில், நான் ஒரு ஸ்டெப் போட்டா நீ ஒரு ஸ்டெப் போடுற. நான் சிங்கிளே ஆடுறேன். அது எல்லாமே ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். ஆமா மாஸ்டர். ஒன்று பண்ணுவோம், ஊட்டிக்கு இல்லை கொடைக்கானல் போயிடும். அங்கே போயிட்டா 24 ஹவர்ஸ் உனக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறம் நீ வேற லெவல் ஆடுவேன். என்ன சொல்ற? போலாம் மாஸ்டர். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆளு என் பொண்டாட்டியை கடத்திட்டு போக பாக்குறாரு. நான் என்ன பண்ணுவேன்? எது கத்திட்டு வர? நானும் உன்கிட்ட நிரந்தரமா போயிட போறேன். ஒரு வாரம் மாஸ்டர் போய் எல்லாத்தையும் கத்துக்கு வரேன். ஒரு வாரமா? இங்க பாரு ஜில்லே, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ எங்கேயுமே போக கூடாது. இந்த மாஸ்டர் நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. அதுக்கு மீறி ஏதாவது நடந்துச்சு, நடக்கிறதே வேற. என்னையா, என்ன நடக்கும்? உன்னால என்ன பண்ண முடியும்? இங்க ஒரு பாடி விழும். டே பணிவாயா, போலீஸ் போன் பண்றா. யா, எங்களை கொல்ல போறியா? உங்களை கொல்ல மாட்டேன், நான் தூக்குல தொங்கிடுவேன். அது மட்டும் இல்ல, உங்க 3 பேர் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தொங்கிடுவேன். என்னது? எங்க 3 பேர் பேரை எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்க போறியா? டே டபராவாயா, நான் ஏதோ ஹோட்டல்ல மாவு பேசஞ்சு நிம்மதியா பரோட்டா போட்டுட்டு இருந்தேன். நீங்க என்னடா இந்த ஆளு பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி என்ன டான்ஸ் மாஸ்டர் நடிக்க சொன்னேன். இவன் பேர் வந்தாலும் போலீஸுக்கு இல்லைன்னு சொல்றான். என்னையே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க பாக்குறியா? ஹோட்டல பக்கம் வாடா, உன்னை வந்து கொத்து பரோட்டா போட்டுரும்.
எங்க ஓடுற? ஓஹோ, வந்தவன் புரோட்டா மாஸ்டரா? அதான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மூவ்மெண்ட் பேசுற மாதிரி பேசுஞ்சானா? நல்லா இருந்துச்சா? பாத்தியா ஜில்ஜிலு, நல்லா நினைச்சு உள்ள விட்ட பெருச்சாலி மாதிரி நம்ம குடும்பத்தையும் பிரிக்க தெரிஞ்சான். மாமா அடி மாமா. ஐயோ, அடிக்காதீங்க, நான் விட்டுருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? எவ்ரி வீக் நீங்க எங்களை பார்க்கணுமா? அப்படின்னா இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.